என் கணவரின் பலவீனம் என்னை மிகவும் வருத்தப்படுத்தியது. அவருக்கு முன்பு ஆர்வம் இருந்தது. ஆனா முன்பு எதையும் செய்ய முடியவில்லை. அவருக்கு நீரிழிவு இருந்ததால் எப்பவும் சோர்வாகவே இருந்த. அதை பற்றி பேசினால் அவருக்கு கோபம் வந்துவிடும். ஒரு மனைவிக்கு இது ஏன் துன்பமாக இருக்கக்கூடாது? முந்தைய உற்சாகமும் ஆர்வமும் இனி இல்ல. அவரோட உடல்ல சக்தி குறைந்து விட்டது. ஹார்மோன்கள் குறைந்து விட்டன. அது அவரோட உடல் தன்மையையும் திறனையும் பாதித்தது. அவர் தினமும் ஒரு கேப்சூல் எடுத்துக்கொடியா. இப்போது அவர் எப்போதும் நல்ல மனநிலையில்தான் இருக்கிறார். அவர் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டார். அஸ்வகந்தா, சபேத் மஸ்லி, சிலாஜித் போன்ற பொருட்கள் அவருக்கு இளமை சக்தியை மீண்டும் கொண்டு வந்தன. கேப்சூல்கள் அற்புதம் என்று அவர் மனதில் நினைத்தார். அவர் செய்ய முடிகிறது. இப்போது அவரது வாயிலிருந்து நான் சோர்ந்து விட்டேன் என்ற வார்த்தை கேட்க முடியவில்லை. அது மட்டும் இல்ல, இப்போது எங்கள் உறவு மிகவும் சிறப்பாக மாறியுள்ளது. சக்தியும் தன்னம்பிக்கையும் மீண்டும் முழுமையாக வந்துவிட்டன. கிரீம் பயன்படுத்தியதால் கூடுதல் நன்மை கிடைத்தது. அவரது மன உறுதி இரட்டிப்பாக அதிகரித்தது. அவமானமாக உணர்வது குறைந்துவிட்டது. முன்பு என்னிடம் வர முடியாதவர் இப்போது தனது தொடுதலால் முந்தைய ஆனந்தத்தின் ஒளிகள் மீண்டும் நான் பார்த்தேன். கணவர் இரவில் தனது பொறுப்பை நிறைவேற்றும் போது மனைவி மகிழ்ச்சியாக இருப்பாள். அவனை நொறுங்கிவிட்டேன் என்று திரும்பியபோது எந்த மனைவிக்கும் காதல் குறையும். அது என் திருமண உறவை மீண்டும் உயிர்ப்பித்தது. இப்போது அவர் முன்பை விட அதிகம் உற்சாகமாகவும் அதிகம் அன்பாகவும் மாறிவிட்டார். உங்களுக்கு தெரியுமா? நான் அவரை ஊக்கப்படுத்தும் வேலையே செய்யவில்லை. ஆண் பலவீனமாகிவிட்டால் திருமண உறவு பாதிக்கப்படும். 40-45 வயது என்பது பிரச்சனை அல்ல. நான் பலவீனனாகிவிட்டேன் என்று நினைப்பதே பிரச்சனை. அதனால் அவர்களின் சக்தி அமைப்பும் நம்பிக்கையும் நேரமும் திருத்தப்பட்டன. இதனால் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். உண்மையில சொல்ல வேண்டும் என்றால் இது எங்கள் உறவை மீண்டும் சூடுபடுத்திவிட்டது. வணக்கம், நான் டாக்டர் அஞ்சலி. நான் ஒரு அனுபவமுள்ள ஆயுர்வேத நிபுணர். கடந்த 18 ஆண்டுகளாக நான் குறிப்பாக ஆண்களின் உடல் நலத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகளில் பணியாற்றி வருகிறேன். முக்கியமாக மக்கள் திறந்த வெளியில் பேச முடியாத பிரச்சனைகள் குறித்து நான் கவனம் செலுத்துகிறேன். இன்றைய வேகமான வாழ்க்கை, வேலை அழுத்தம், மன அழுத்தம் மற்றும் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை ஆகியவை உங்கள் நம்பிக்கையிலும் செயல்திறனிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் இதற்கு தீர்வு உள்ளது. இது பல அரிய மற்றும் சக்தி வாய்ந்த மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு தூய ஆயுர்வேத கூட்டு. உதாரணமாக, சபேத் முஸ்லிம், அஸ்வகந்தா, சதாவரி மற்றும் ஒரு சிறப்பு ஆப்பிரிக்க மூலிகை முலோண்டோ போன்றவை இதில் உள்ளன. இந்த மூலிகைகளின் நன்மைகள். சபேத் முஸ்லிம் என்பது இயற்கையான சக்தி வழங்கும் மூலிகை. இது உங்கள் சக்தி மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. அஸ்வகந்தா மன அழுத்தத்தை குறைத்து மனத்தெளிவை வழங்குகிறது. சதாவரி மற்றும் கோகரு ஹார்மோன் சமநிலையை பராமரித்து உடல் வலிமையை அதிகரிக்கின்றன. முலோண்டோ என்ற ஆப்பிரிக்க மூலிகை வயது அதிகரித்தாலும் உங்கள் செயல்திறனை நிலைநிறுத்துகிறது. இவற்றை உட்கொள்வதால் உடலில் புதிய சக்தி பெருகும், சிறந்த செயல்திறன் கிடைக்கும் மற்றும் ஒரு ஆரோக்கியமான மற்றும் தன்னம்பிக்கையுள்ள வாழ்க்கை அமையும். என்னிடம் வருகிற பல நோயாளிகள் அவர்களின் வயது 30 ஆக இருந்தாலும் அல்லது 50ஐ கடந்திருந்தாலும் அவர்கள் இந்த மருந்தை எடுத்துக்கொண்ட பிறகு வெறும் 2 முதல் 4 வாரங்களில் நேர்மறையான மாற்றங்களை உணர்ந்துள்ளனர். ஒரு ஆயுர்வேத மருந்தாகும். இது உடலை உள்ளிருந்து வலுவாக்குகிறது. நீங்கள் இதை சரியான உணவு முறையுடன் மற்றும் லேசான உடற்பயிற்சியுடன் முறையாக எடுத்துக்கொண்டால் மாற்றத்தை உணர்வீர்கள். மிக முக்கியமான விஷயம், இந்த தயாரிப்பு 100% மூலிகை சார்ந்தது. இதில் எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பக்கவிளைவும் இல்லை, மேலும் எந்த அடிமைப்பாடும் இல்லை. நீங்களும் சோர்வு, பலவீனம் அல்லது திருமண வாழ்க்கையில் தன்னம்பிக்கையின்மை போன்றவற்றை உணர்கிறீர்கள் என்றால் ஒரு முறை கண்டிப்பாக முயற்சி செய்து கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு அழையுங்கள்.